ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சினிமேட்டிக் வீடியோ வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். ஸோ சினிமேட்டிக் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும். பிகாஸ் நம்ம பார்க்குற மூவிஸ் அதே நம்ம பார்க்குற ஹை குவாலிட்டி வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சினிமேட்டிக் ஸ்டைலில் தான் இருக்கும். ஸோ ஒரு சினிமா ஸ்டைலில் நம்ம ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னா ஸோ நம்மளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் யூஸ் பண்ணுற அந்த டெக்னிக்ஸ் வந்து தெரியணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற அந்த கேமராஸ்லையும் ஒரு சினிமா லெவலில் வந்து வீடியோகிராஃபி வந்து ஷூட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா கேமரா தான் வேணும் அப்படின்னு கிடையாது. ஸோ நீங்கள் வச்சிருக்க ஒரு டீசென்ட்டான கேமராலே பண்ண முடியும். ஸோ அதாவது வந்து ஒரு 1 lakh மேலே இருக்க கேமராஸ்ல ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இப்போ நான் இந்த வீடியோவில் மெயினாக நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சினிமேட்டிக் வீடியோ எடுக்கிறதுக்கான செட்டிங்ஸ் தான் சொல்ல போறேன். ஸோ செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா சோனி கேமரா ஒரு கெனான் கேமரா அப்படின்னு கிடையாது. ஸோ இதில் யூஸ் பண்ற செட்டிங்ஸ் வந்து சேம் தான். ஸோ நீங்கள் எந்த கேமரா யூஸ் பண்ணாலும் உங்களால் இந்த செட்டிங்ஸ் வந்து எனேபிள் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ சினிமேட்டோ செட்டிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற செட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர் ப்ரொஃபைல். ஸோ இந்த பிக்சர் ப்ரொஃபைல நம்ம என்ன மாதிரி செட்டிங் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாக் ப்ரொஃபைல்ல வந்து வைக்கணும். ஸோ கெனான் யூஸ் பண்ணீங்கன்னா C log. ஸோ நீங்க சோனி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா S log, அதாவது S log 2 and S log 3. ஸோ இந்த மாதிரி ப்ரொஃபைல்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ எதுக்காக வந்து நம்ம மெயினா வந்து லாக்ல ஷூட் பண்ணோம் அப்படின்னா நீங்க ஜென்ரலா எடுக்கிற ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க வீடியோ வந்து ஆல்ரெடி கலர் ப்ராசஸ் பண்ணி தான் வரும். ஸோ அந்த வீடியோல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு டீடைல் வந்து கேப்சர் ஆகாது. ஸோ வீடியோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹைலைட் அண்ட் ஷேடோஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஹைலைட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பிரைட்டர் பார்ட். ஸோ ஷேடோஸ் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா டார்க்கர் பார்ட். ஸோ இந்த பிரைட்டர் பார்ட்லயும் இந்த டார்க்கர் பார்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா மச் மோர் டீடைல் வந்து இந்த லாக் ப்ரொஃபைல்ல இருக்கும். நீங்க எடுக்கிற ரெகுலரான ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொஃபைல்ல வந்து பாத்தீங்கன்னா அது கிடைக்காது. ஸோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெயினா வந்து லாக் ப்ரொஃபைல்ல வந்து ஷூட் பண்ணோம். ஸோ நீங்க பாக்குற நிறைய மூவிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த லாக் ப்ரொஃபைல்ல தான் ஷூட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஷூட் பண்ண ஃபுட்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர்ல வந்து கலர் கிரேட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு டீடைலோட அந்த வீடியோ இருக்கும். ஸோ அதனால வந்து நீங்க ஒரு டீடைலான வீடியோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னா ஸோ நீங்க கம்பல்சரி வந்து லாக்ல ஷூட் பண்றது ரொம்ப நல்லது. ஸோ இந்த லாக் அப்படின்னு வந்தா நம்ம எந்த லாக்ல ஷூட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா S log 2 S log 3 னு ரெண்டு ப்ரொஃபைல் இருக்கும். ஸோ S log 2 வந்து பாத்தீங்கன்னா நீங்க 8 பிட் கேமராக்கு தாராளமா யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்க ஒரு 10 பிட் கேமரா யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க S log 3 ல தாராளமா ஷூட் பண்ணலாம். ஸோ S log 2 விட S log 3 வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் மாதிரி. ஸோ இன்னுமே ஒரு நல்ல டீடைல் கிடைக்கிறதுக்கு இந்த S log 3 வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுல ஒரே ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 8 பிட் கேமரா வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல அந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் ஆகாது. ஸோ 10 பிட்டை விட 8 பிட் கலர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கலர் ரேஞ்ச் வந்து கம்மி. ஸோ நீங்க போஸ்ட் ப்ராசஸிங்ல வந்து கலர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த ஃபுட்டேஜ்ல வந்து கலர் பேண்ட் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம வந்து 8 பிட் கேமரா வச்சிருக்கோம் அப்படின்னா S log 2 வந்து போதுமானதா இருக்கும். ஸோ நீங்க ஒரு 10 பிட் கேமரா வச்சிருக்கீங்க அப்படின்னா அதோட கலர் ரேஞ்ச் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அதனால வந்து நீங்க தாராளமா வந்து S log 3 ல வந்து ஷூட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மெயின் டிஃபரன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க யூஸ் பண்ற கேமராவோட பிட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட செட்டிங்ஸ் வந்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ ரெசல்யூஷன். ஸோ உங்களோட வீடியோ ரெசல்யூஷன் வந்து நீங்க ஃபுல் HD ல எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து 4K க்கு வந்து அப்கிரேட் ஆகணும். ஃபுல் HD விட 4K ல வந்து பாத்தீங்கன்னா மச் மோர் டீடைல் வந்து அந்த வீடியோல இருக்கும். ஸோ அதாவது வந்து பாத்தீங்கன்னா மோர் ரெசல்யூஷன் வந்து அந்த வீடியோல இருக்கும். ஃபுல் HD யோட பிக்சல் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1080 into 1920. ஸோ இதே வந்து 4K ல வந்து பாத்தீங்கன்னா 3840 into 2160. ஃபுல் HD விட 4K ல வந்து பாத்தீங்கன்னா பிக்சல் ரேஞ்ச் வந்து அதிகம். ஸோ நம்ம 4K ல ஷூட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம வீடியோல ஒரு மச் மோர் கிளாரிட்டி வந்து இருக்கும். ஸோ அதனால வந்து 4K செட்டிங்ஸ் வந்து வச்சுக்கோங்க. நம்ம யூசுவலா எடுக்கிற ஃபுல் HD வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த வீடியோல வந்து டீடைலிங் இருக்காது. நீங்க ஒரு பிகர் ஸ்கிரீன்ல வந்து பாக்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோல வந்து கொஞ்சம் பிக்சல் கம்மியா இருக்க மாதிரி தெரியும். ஸோ இதே வந்து நீங்க 4K ல ஷூட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த வீடியோல மச் மோர் டீடைல் வந்து இருக்கும். இன் கேஸ் அந்த வீடியோ நீங்க ஜூம் பண்ணாலும் சரி ஆர் கிராப் பண்ணாலும் சரி, எக்ஸாம்பிளுக்கு நான் ஷூட் பண்ற இந்த வீடியோவும் பாத்தீங்கன்னா 4K தான். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் நான் ஜூம் பண்ணாலுமே உங்களுக்கு ஒரு மச் மோர் டீடைல் வந்து தெரியும். ஸோ அதனால மெயினா வந்து 4K செட்டிங்ஸ்ல வந்து ஷூட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் செட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஷட்டர் ஸ்பீட், அப்பச்சர் அண்ட் ISO. ஸோ ஷட்டர் ஸ்பீட் வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிபெண்ட் நீங்க வைக்கிற ஃப்ரேம் ரேட்டை பொறுத்து வைக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு 30 ஃப்ரேம் per செகண்ட்ல வந்து வீடியோ ஷூட் பண்றீங்க அப்படின்னா உங்களோட ஷட்டர் வேல்யூ வந்து 1/60 ல வைக்கணும். ஸோ இதே வந்து நீங்க 60 ஃப்ரேம் per செகண்ட்ல வந்து ஷூட் பண்றீங்க அப்படின்னா உங்களோட ஷட்டர் வேல்யூ வந்து 1/25 ல வந்து வைக்கணும். ஸோ அதாவது வந்து பாத்தீங்கன்னா FPS விட டபுள் த அமௌண்ட் வந்து ஷட்டரோட வேல்யூ வந்து இருக்கணும். ஸோ அதனால நீங்க ஷட்டர் ஸ்பீடை வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். அண்ட் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்பச்சர். ஸோ நம்ம பார்க்குற மோஸ்ட் ஆஃப் த சினிமேட்டிக் வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா மோர் பேக்ரவுண்ட் பிளர் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பேக்ரவுண்ட் பிளர் வந்து அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்க வந்து வைடர் அப்பச்சர்ல வந்து ஷூட் பண்ணணும். ஸோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷாலோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட் வந்து கிடைக்கும். ஸோ அதாவது வந்து உங்களோட F நம்பரை வந்து கம்மியா வச்சு ஷூட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து ஸ்பெஷலிஸ்டான லென்ஸ் வந்து இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு வந்து பிரைம் லென்சஸ். ஸோ அதுலலாம் வந்து பாத்தீங்கன்னா F வேல்யூ வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். F1.4, F1.8 and F2 and F2.8. ஸோ இந்த மாதிரி வந்து லோயர் F வேல்யூல வந்து உங்களுக்கு லென்சஸ் கிடைக்கும். ஸோ அந்த லென்ஸால தான் வந்து பாத்தீங்கன்னா மோர் பேக்ரவுண்டை வந்து பிளர் பண்ண முடியும். ஸோ உங்க வீடியோஸ்க்கு வந்து மோர் பேக்ரவுண்ட் பிளர் வேணும் அப்படின்னா நீங்க வந்து F வேல்யூ வந்து கம்மியா வச்சு ஷூட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த லென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா F1.4. ஸோ மெயினா வந்து நீங்க வீடியோ ஷூட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா F1.4 ல வச்சு ஷூட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஒரு மெயினான ஒரு நல்ல பேக்ரவுண்ட் பிளர் வந்து கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ISO. ஸோ ISO பொறுத்த வரைக்கும் ரொம்ப லோ ISO ல வைக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதிகபட்சம் நீங்க இன்க்ரீஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு 800 ISO ஆர் வந்து ஒரு 1000 ISO மேக்ஸிமம். ஸோ அதுக்கும் மேல வந்து நீங்க ISO கொண்டு போனீங்க அப்படின்னா உங்க வீடியோல வந்து நாய்ஸ் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து ISO வந்து கம்மியா வச்சு ஷூட் பண்ண பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரேம் ரேட். ஸோ ஃப்ரேம் ரேட் அப்படின்னு நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா 24 FPS, 30 FPS, 60 FPS and 120 FPS and
and 240 fps. ஸோ fps அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் per செகண்ட். ஸோ மெயினாக வந்து ஸ்லோ மோஷன் வீடியோஸ். ஸோ நம்ம ஜென்ரலாக எடுக்கிற 24 fps வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு ஜென்ரலான வீடியோ. அதாவது அதில் மோஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கண்ணில் பார்க்குற மோஷன்ஸ் தான் இருக்கும். ரொம்ப ஸ்லோவான ஒரு மோஷன் வந்து அதில் தெரியாது. ஸோ இதே வந்து நீங்கள் ஹை ஃப்ரேம் ரேட் போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லோ மோஷன் வந்து அதிகமாக கிரியேட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு 120 fpsலாம் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த வீடியோ பார்க்கவே ரொம்ப ஸ்லோ மோஷனாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு சினிமேட்டிக் வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம மெயினாக வந்து எந்த fpsல எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 fps வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோ மோஷன் தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் 60 fpsல எடுக்கலாம். ஆர் வந்து நீங்கள் ரொம்பவே ஸ்லோ மோஷன் எதிர்பார்ப்பீங்க அப்படின்னா நீங்கள் 120 fpsல வந்து வச்சு ஷூட் பண்ணலாம். 120 fps பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரலான வீடியோஸ்க்கு வந்து செட் ஆகாது. ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு ஸ்லோ மோஷன் வேணும் அப்படின்னா மட்டும் 120ல வைங்க. அதர்வைஸ் நீங்கள் வந்து தாராளமாக வந்து 30 fps 24 fps ஆர் வந்து 60 fpsல வந்து ஷூட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான செட்டிங்ஸ். ஸோ அதாவது வந்து நீங்கள் ஒரு ஜென்ரலான வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சினி ஸ்டைலில் வந்து வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மட்டும் இந்த செட்டிங்ஸ் வந்து வைங்க. ஸோ அதே மாதிரி நான் சொன்ன இந்த செட்டிங்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் செகண்டரியாக மெயினாக வந்து போஸ்ட் ப்ராசஸிங்கும் பார்த்துக்கணும். ஸோ போஸ்ட் ப்ராசஸிங் பண்ணணும், ஒரு 10 பிட் ஃபைல பண்ணணும், ஒரு 4K ஃபுட்டேஜை வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னாலும், ஸோ அதே மாதிரி லாக் ப்ரொஃபைல வந்து நம்ம கலர் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா கூட உங்களோட சிஸ்டமும் வந்து அந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்கணும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி செட்டிங்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கடுத்து நீங்கள் எடிட் பண்ண போகிறதையும் மனசில் வச்சு நீங்கள் வந்து இந்த செட்டிங்ஸ் வைக்கணும். ஆர் வந்து இந்த செட்டிங்ஸ்லேயே நீங்கள் வீடியோ எடுத்துட்டு அதை வந்து எடிட் பண்ண முடியல அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹை குவாலிட்டி செட்டிங்ஸில் வச்சு வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு மெமரி கார்டு ரொம்பவே முக்கியம். ஸோ அதனால ஒரு ஃபாஸ்டர் மெமரி கார்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கடுத்து இன்னும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸில் டெக்னிக்ஸ் இருக்கு. ஸோ அதான் நீங்கள் வைக்கிற லைட்டிங்ஸ், ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபுட்டேஜஸ்லாம் எப்படி எடிட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் வந்து இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு டெடிகேட்டடான ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு வீடியோஸ் வந்து பண்ணலாம். ஸோ இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெயினான ஒரு செட்டிங்ஸ். ஸோ இந்த செட்டிங்ஸ்லாம் வந்து நீங்கள் எந்த கேமராவில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லா கேமராஸ்லையும் இந்த செட்டிங்ஸ் கம்பல்சரி இருக்கும். ஸோ இந்த செட்டிங்ஸ்லாம் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா உங்கள் கேமரா வந்து ஒரு ஃபுல் அவுட்புட்டில் வந்து வேலை செய்யும். ஸோ இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் ஷூட் பண்ணி இதை வந்து எடிட் பண்ணி அந்த ஃபுட்டேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க.